வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ருசியாக ஈஸியாக எப்படி வெண்பொங்கல் செய்கிறது அப்படின்றது தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. அரிசி ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, முந்திரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது ரெண்டையும் கலந்து இப்போ எங்களுக்கு 1.5 டம்ளர் இருந்துச்சு. இந்த டம்ளரில் எங்களுக்கு 1.5 டம்ளர் இருந்துச்சு ரெண்டும் சேர்ந்து. ஸோ இதில் நாங்கள் இப்போ 4.5 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போது கூட நம்ம பெருங்காயத்தூளையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது சீரகத்தை போட்டுக்குங்க. மிளகையும் போட்டுக்குங்க. மிளகு 1-2 இடித்து எடுத்துக்குங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு முந்திரி போட்டுக்குங்க. இப்போ கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இதை எடுத்து ஊற்றிடலாம். ரொம்பவே ருசியான வெண்பொங்கல் இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.